ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இந்த கொள்ளு சம்மந்திப்பொடி ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்து சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க. நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் சாப்பாடும் கொள்ளு சம்மந்திப்பொடியும் கேட்டு வாங்கி சாப்பிடும் அந்த அளவில் டேஸ்டாக இருக்கும். சாம்பாரும் ரசம் ஊற்றி எல்லாம் நம்ம எப்போவுமே சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த கொள்ளு சம்மந்திப்பொடி சேர்த்து சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட் வேறு லெவலு தான். இந்த மாதிரி கொள்ளு சம்மந்தி பொடி செஞ்சு ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ரொம்ப நாள் இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். கேரளா ஸ்டைல் சாதாரணமாக சம்மந்தி பொடி எப்படி தயார் பண்ணும் என்ன நான் என்னோடய சேனலில் முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தது. அதனோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோயும் பிடிச்சிருந்தா பாருங்கள். இப்போது இந்த கொள்ளு சம்மந்தி பொடி செய்கிறதுக்காக சூடாய ஒரு பானிலேக்கு 1/4 கப்பு கொள்ளு நான் போட போகிறேன். இது கழுகி காய வச்ச கொள்ளு தான், அதனால் அப்படியே போட்டிருக்கு. இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது கொஞ்சம் நேரம் கழியும் போது நல்லா வெடிச்சு வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொள்ளு நல்லா ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டே இருக்குது. பாருங்கள், இதனோட கலரெல்லாம் நல்லா மாறி வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி கொள்ளு நல்லா வெடிச்சிட்டே இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு வாசம் வரும். அதுக்கப்புறமா நமக்கு இந்த கொள்ளு இன்னொரு தட்டிலேக்கு ஆறதுக்காக மாற்றி வைக்கலாம். ஒரு கப்பில் 1/4 கப்பு கொள்ளு தான் நான் எடுத்திருந்தது. இனி இதிலேக்கு தேங்காய் தான் நம்ம சேர்க்க வேண்டியது. 1/4 கப்பு கொள்ளுக்கு 1/2 கப்பு தேங்காய் தான் நான் எடுத்திருக்கு. எனக்கு கொஞ்சமாக போதும், அதனால தான் நான் 1/2 கப்பு எடுத்திருக்கு. நீங்கள் 1/2 கப்பு கொள்ளு எடுத்திருந்தால் 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இதிலேக்கு எண்ணெய் ஒன்றும் ஊற்ற தேவையில்லை. நல்ல ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் நமக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதிலேக்கு ஒரு 6 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணியதும், இந்த சைஸ் அளவில் இஞ்சி சின்னதாக கட் பண்ணியதும் போட்டு நமக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். கூட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியும் நான் சேர்த்தியிருக்கு. இனி நமக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது ஃப்ரை பண்ணி எடுக்கணும். தீஞ்சு போகாமல் பார்க்கணும். இதிலேக்கு தேவையான வரமிளகாய் தூள் தான் நான் சேர்க்க போகிறேன். அதனால நான் ஃபஸ்ட்டு போடுறதில்ல. நீங்கள் வரமிளகாய் சேர்த்திருந்தால் தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி வரமிளகாய் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இனி இதிலேக்கு வரமிளகாய் தூள் சேர்க்கலாம். காரம் அதிகமாக எனக்கு தேவையில்லை, அதனால தான் நான் மிளகு சேர்க்கறதில்ல. ஆனால் மிளகு சேர்த்திருந்தால் நல்ல ஒரு டேஸ்ட்டு இன்னும் கிடைக்கும். இப்போ இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். தீஞ்சு போகாமல் வரமிளகாய் தூளிൻ്റെ பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இனி இதுவும் நமக்கு ஆறதுக்கு விடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணியதுக்கப்புறமா இன்னொரு தட்டிலேக்கு மாற்றி இதுவும் நமக்கு ஆறதுக்காக விடலாம். இப்போ நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. இனி மிக்சியோட ஜார்லேக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொள்ளு தான் சேர்க்கணும். கொள்ளுக்கு முதிரை என்று தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. இந்த டைமில் வரமிளகாய் நீங்கள் சேர்த்திருந்தால் கொள்ளிൻ്റെ கூட வரமிளகாயும் உப்பும் சேர்த்தி நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உப்பும் கொள்ளும் சேர்த்தி நான் நல்லா தூள் பண்ணி எடுத்திருக்கு. இனி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த தேங்காயை எல்லாமே சேர்த்தி நல்லா அரைச்செடுக்கலாம். நல்லா ஃபைனாகிட்டு அரைச்செடுக்கலாம். இது அரைச்செடுக்கும்போது நல்ல தூளாயிட்டு தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ரொம்ப நாள் இது கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம பசங்களெல்லாம் ஹாஸ்டலில் படிக்கிற மாதிரி இருந்திருந்தால் அவங்களுക്കൊക്കെ இது கொடுத்து விடுறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கொள்ளு சம்மந்தி பொடி ரெடி ஆகிருக்கு. கொள்ளுக்கு மலையாளத்தில் முதிரை என்று தான் சொல்லுவாங்க. முதிரை சம்மந்தி பொடி ரெடி ஆகிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க.
உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.